ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். வாங்க இந்த என்னென்ன மல்லியில் என்னென்ன பூத்துருக்குன்றதை பார்த்து இன்றைக்கி மல்லி அறுவடை பண்ணலாம். கீழே எல்லாம் மல்லி வாங்கிவிட்டு வந்து வச்சுருக்கேன். புதுசாக செடியும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இருவாச்சி மல்லி இது ஒரு 2 வாரமாக பூத்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் பறிக்கிறேன் பூத்துட்டே இருக்குது. சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள். இது நான் ஒரே ஒரு மொட்டிலே எத்தனை அரும்புகள் இருக்குது பாருங்கள். ஒரு முறை வந்துச்சுன்னா இத்தனை முறை இவ்வளோ அரும்புகள் வருது. கீழே இருக்கும்போதெல்லாம் இந்த செடியில் இவ்வளோ பூக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மாடி மேலே வச்சு ஒரு க்ரோ பேக்கில் வச்ச பிறகு நல்லா பூக்குது. குண்டு மல்லி பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது செடி தழை கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் இதில் எவ்வளோ பூத்துருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். நீங்கள் மாடி மேலே வைக்கிறதுக்கு டிப்ஸு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன வைக்கிறதுன்றதை மட்டும் நீங்கள் தவறாமல் செய்யுங்க. எல்லா செடியிலும் கண்டிப்பாக நெட்டு போட்டால் மட்டும்தான் நல்லா வரும் எல்லா செடிகளும். ஆனால் நீங்கள் நெட்டு போடாமலே நீங்கள் செடி வைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற செடிங்களை வைங்க. அப்போ தான் செடிங்க நல்லா தழைஞ்சி வரும். நமக்கு தண்ணி ஊற்றுற தொல்லையும் இருக்காது. ஆனால் மற்ற செடிங்கெல்லாம் வச்சாக்கா இந்த ரோஸ் எல்லாம் வச்சா அந்த அளவுக்கு வருது. ஆனால் இந்த மழை காலம் அந்த மாதிரி நாளில் தான் வருது. இப்போது இந்த செடியில் நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ பூக்கள் பூத்துது. இந்த என்ன ரோஸ் இது, பன்னீர் ரோஸ் இது. இது அவ்வளோ பூக்கள் பூத்துது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ ஒரு பூ கூட பூக்கல, காஞ்சி போன மாதிரி இருக்குது. நானும் எவ்வளோ பராமரிக்கிறேன், தண்ணி எல்லாம் ஊற்றி. இந்த வெயிலுக்கு இந்த அளவுக்கு வரல. ஆனால் இந்த செடி இங்கே பாருங்கள், நீங்களே உங்களுக்கே புரியும். இது நல்லா வருது பாருங்கள், எவ்வளோ அரும்புகளும் இருக்குது. உரம்னு சொல்லப்போனால் எங்கள் வீட்டு அரிசி கழுவுன தண்ணி நிறைய இப்போ கொஞ்ச நாளாக நான் வீடியோக்கள் போடுறதில்ல இந்த உரங்களை பற்றி. நான் உரங்கள் எடுத்து வச்சுருக்கேன், வீடியோ எடுக்க டைம் இல்லை. நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன் வீடியோ, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள். இப்போ தான் என்னோடய தோட்டத்தில் போன வருஷத்துல எவ்வளோ பூக்கள் பூத்துது. இப்போ மறுபடியும் கிளம்பிட்டாயான்ட்டு வந்திருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அரும்புகள் வந்திருக்கு. அந்தாண்ட செடிக்கும் இப்போ தான் நல்லா தழைஞ்சி வருது. இது பாருங்கள், இதுவும் நல்ல அரும்பு வந்துருக்கு, கொத்து கொத்தாக வருது. இனிமேல் மழை வந்தால் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். மாடி மேலே நம்ம இந்த சோம்பு பாருங்கள், இந்த சோம்பை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இது நீங்களே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட்டு அன்றைக்கி மேலே ஏறிட்டு போயிட்டு இருந்தது இல்லைங்களா, இன்றைக்கி அப்படியே சாஞ்சு கீழே வந்திருக்கு. ஒரு நாள் தண்ணி ஊற்றல, கொஞ்சம் அது அப்படியே ஆகிட்டு இருக்குது. அப்புறம் இப்போ அப்படியே சாஞ்சி இது மேலே வந்துட்டு இருக்குது. அதை நான் அப்படியே விட்டுட்டேன், அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே தழிஞ்சி வந்துச்சுன்னா எப்போது காய் வருதுன்னு பார்ப்போம். நம்ம சீசனுக்கும் ட்ராகன் ஃப்ரூட் செடி நல்லா வருது. இது எனக்கு பேர் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ரோஸ் எவ்வளவோ அவ்வளோ பெரிய ரோஸு. இது இந்த ஒரு செடி 150ன்ட்டு வாங்கினேன். இதை மற்ற மல்லி செடியெல்லாம் என்கிட்ட இருக்குது. இது 115 வாங்கினேன். நீங்கள் என்ன இது பேர் நான் உங்ககிட்ட கேட்காம வந்துட்டேன். இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ரியலாக தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெருசு ஒரு ரோஸ் மாதிரி பூக்கும். இந்த ஒரு பூவே அவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரும்பே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். இந்த பாருங்கள், இந்த அரும்பும் இது ஒரு பெரிய மல்லி தான். இதுவும் இது ஒரு வெரைட்டிஸு. இது ஒரு மாதிரி பூக்கும், ஆனால் இது ஒரு மாதிரி பூக்குது. நீங்களே பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இதோட அரும்பு இந்த பூவோட அரும்பு இது. இப்போ இது பாருங்கள், இந்த அரும்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இது என்ன அரும்பு என்ன செடின்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சிறுகீரை தண்டுக்கீரை எல்லாம் இங்கே விதைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இது மாடி மேலே ஏதோ அந்த காவாலாம் எடுத்தாங்க இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்துட்டு மீதி இருக்கிற இடம் கொஞ்சம் விட்டால் சொன்ன வாசப்படி எதிர்க்கு
மண்ணாக வெட்டதுனால இது எடுத்துன்னு வந்து நட்டுட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குது. எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு போட. எங்கள் பையனும் கிளம்பிட்டாரு ஓட்டு போட. நீங்கள் எல்லோரும் ஓட்டு போட போயிட்டீங்களா? போய் தவறாமல் ஓட்டு போட்டுட்டு வாங்க. இப்போ வாங்க இதை பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம பறிச்சுக்குவோம். எங்கள் பையன் கிளம்பிட்டார் பாருங்கள். நம்ம தேவைக்கு பூ கரெக்டாக யூஸ் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா இன்னும் அதிகமாக இருக்கிற பூ தான் கிடைக்கல. அது இந்த வெளியில் காவா நோண்டி எல்லாமே போயிடுச்சு. முல்லை செடியும் எடுத்துன்னு வந்து வச்சேன். இதுலேயும் இப்போ பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எவ்வளோ கொள்ளையாக அறுவடை போடுவேன். இப்போ பாருங்கள் இருந்தாலும் இந்த செடியிலே இவ்வளோ பூக்கள் பூத்துது. அந்த மல்லிகை செடி மட்டும் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த தொட்டியெல்லாம் கட்டி விட்டுட்டேன். மாடி மேலே தண்ணி இதோ போகுது இல்லைங்களா, அந்த செடி கொடி இதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி கட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். மேலே வரைக்கும் போயிடுச்சு இந்த கொடி. இதுக்கு தொட்டி செஞ்சு நானே எல்லாம் ரெடி பண்ணி போட்டு வச்சேன். ஓரளவுக்கு தான் எனக்கு பூக்கள் கிடைக்குது. இப்போ பாருங்கள் மாடி மேலே தண்ணி போட்டாக்கா கீழே வந்து கொட்டுது. எக்கச்சக்கமாக கொட்டிகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்திருக்கு செடி. என்ன மிளகா செடி வந்திருக்கு. இதில் ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கேன் பாருங்கள். ட்ராகன் ஃப்ரூட் கீழேயும் வச்சுட்டேன். இனிமேல் கீழே இருந்து நல்லா வரும். கீழே பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் கிடைக்கிற தண்ணிங்களெல்லாம் எடுத்து வந்து இப்படி ஊற்றுவேன். நான் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் போட மாட்டேன். இது காவானோன்னு நாங்கள் பார்த்தீங்களா அந்த இடம் தான் இது. இப்போ இதுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டேன் நானே கவர்